வணக்கம் மக்களே. இன்றைய காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் ரொம்ப அத்தியாவசியமாக ஒரு விஷயம் தேவைன்னா என்னன்னு சொல்லுவீங்க? மேக்ஸிமம் நிறைய பேர் பணம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ அந்த பணத்தையும் தாண்டி எல்லாரும் காமத்துக்குள்ளே போயிட்டுருக்காங்க. என்னடா இப்படி சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா ஒவ்வொரு நாளுமே தினங்க ரொம்பவுமே கொடூரமான நிறைய க்ரைம் கேசஸ் நம்ம நாட்டில், நம்ம ஊரில் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது எல்லாத்தையும் சுற்றி வளைச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தா அதுக்கு ஒரு மூல புள்ளியாக இருக்கிறதுக்கு காரணம் காமம் தாங்க. ஸோ எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், ப்ரோ உனக்கு வேறு க்ரைம் கேஸே கிடைக்காதா, இதை தான் போடுவீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், எவ்வளவோ க்ரைம் கேஸஸ் நடக்குதுங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயத்தை யாருமே பேச மாட்டேங்காங்க. அதனால என்ன ஆகுது, இப்படி ஒரு சம்பவங்கள் நடக்குதான்னு சொல்லிட்டு 4 பேருக்கு தெரியவே மாட்டேங்கிங்க. ஸோ நம்ம கமெண்ட் பாக்ஸில் கூட ரீசெண்டாக ஒருத்தர் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னு சொல்லிட்டு நான் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். அவர் கூட ப்ரோ இந்த மாதிரிலாம் போடுங்க, அப்போ தான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒரு அவேர்னஸாக இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருந்தார். இந்த மாதிரி ஆதரவு தெரிவிக்கிற எல்லாத்துக்குமே ரொம்பவுமே நன்றி. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, அதை தட்டி விட்ருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு நம்ம நாட்டில் எந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க. அது போக நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. வாங்க ஒரு கொடூரமான க்ரைம் கேஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? நவம்பர் 11, 2013 நைட்டு ஒரு 11:30 பக்கம் இருக்குங்க. போபால் ஸ்டேட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஹைவேல ஒரு கார் தீப்பிடிச்சு எரியுது. அந்த சைடாக போகிற ஒருத்தர் என்னடா தீப்பிடிச்சு எரியுதுன்னு கிட்ட போய் பார்க்குறாரு. பார்த்தா ஒரு கார் தீப்பிடிச்சு எரியுது, உள்ள ஒரு டெட் பாடியும் சேர்ந்து தீப்பிடிச்சு எரியுது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, போலீஸுக்கு கால் பண்ணுறாரு. உடனே அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்களும் வந்துட்டாங்க. அந்த இடத்துல அந்த தீயெலாம் அணைஞ்சாப்புல இருக்குது. பார்த்தா உள்ள ஒரு டெட் பாடி எரிஞ்ச நிலமையில இருக்குங்க, பாதி எரிஞ்சு பாதி எரியாத நிலமையில. அப்போ அவர் யார் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும் பார்த்தீங்களா? ஸோ டெட் பாடி எரிஞ்சனால இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியல. உடனே அந்த காரை ஃபுல்லாக சோதனை போடுறாங்க. அப்போ தான் அந்த டெட் பாடி கிட்ட உள்ள பர்ஸு அந்த காருக்குள்ளே இருக்குது. அந்த பர்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னா, ரீசெண்டாக ஒரு ஃபர்னிச்சர் கடையில் போய் ஃபர்னிச்சர் வாங்கின ஒரு பில் இருக்குது. அது போக நிறைய கார்ட்ஸ் இருக்குது. முக்கியமாக பார்த்தா அந்த ஃபர்னிச்சர் பில் இருக்குது தெரியுமா, அதில் மொபைல் நம்பரும் போட்டிருக்கு. அது போக அந்த பில்லுலேயே மனிஷ் அப்படிங்கிற ஒரு பேரும் போட்டிருக்கு. ஸோ அப்போ அந்த மனிஷ் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த மொபைல் நம்பருக்கு அடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மொபைல் நம்பருக்கு போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க. அப்போ தான் அந்த காருக்குள்ளேருந்தே அந்த மொபைல் ரிங் ஆகிருக்குங்க. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது, அந்த எரிஞ்சு போய் டெட் பாடியாக இருக்கார் தெரியுமா, அந்த நபர் தான் மனிஷ் அப்படின்னு தெரிய வருது. ஸோ என்ன பண்ணுறாங்க, உடனே அந்த காரோட நம்பரை வச்சு அவர் யாருன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் எடுக்கிறாங்க. அப்போ தான் அவருடைய பேர் மனிஷ் தத்தானி அப்படின்னு தெரிய வருதுங்க. தத்தானின்னு நோட்டியா அந்த ஊரில் உள்ள எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த மனிஷோடைய அப்பா திலீப் தத்தானி இருக்கார் தெரியுமா, அவர் கூலி தொழிலாளியாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அந்த ஊருக்குள்ளே நல்ல ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காருங்க. அவருடைய பேர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் திலீப் தத்தானி. ஸோ அப்போ அந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான் இறந்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு நேராக அந்த திலீப் தத்தானி கிட்ட போகிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மனிஷ் உங்கள் பையனா நோட்டி, ஆமாம் மனிஷ் என் ஒரே பையன் அப்படிங்கிறாங்க. அப்போ உங்கள் பையன் எங்கேன்னு கேட்டபோது இந்த மாதிரி கடை அடைச்சிட்டு வாரேன்னா இன்னும் வரல, அவன் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயோ ஜாலியாக இருப்பான் போல், எங்கேயோ வெளியே போயிருக்கான் போல் அப்படிங்கிற மாதிரி அந்த திலீப் தத்தானி சொல்கிறாங்க. ஸோ போலீஸ்காரங்க இருந்துட்டு இல்லை உங்கள் பையன் இந்த மாதிரி நடு ரோட்டில் எரிஞ்ச நிலமையில் இருக்கார் ஒரு காருக்குள்ளே நோட்டி, அவருக்கு ஒன்றுமே ஓடலை. அதுக்கப்புறம் அந்த பாடியுமே கொண்டு அதாப்சிக்கு அனுப்பி விட்டாச்சு. இப்போ என்னென்னா இந்த திலீப் தத்தானி அரசியல் செல்வாக்குள்ள ஆள். அவர் நல்ல பணக்காரர், பிஸ்னஸ் மேன்னால இவருக்கு அரசியல் செல்வாக்கு நிறைய உண்டு. ஸோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஆனது வருது யாருக்கு, போலீஸ்காரங்களுக்கு. இந்த கேஸ் யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால அந்த போபால் ஸ்டேட்டோட ஏசிபி அந்த கேஸுக்குள்ளே இறங்குறாருங்க. எல்லாரும் எதுக்குடா ஏசிபியை இந்த கேஸுக்குள்ளே இறங்குறாரு அப்படின்னு யோசிச்சாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி இந்த ஏசிபி ஆஃபீஸுக்கு மனிஷ் போயிருக்காருங்க. எதுக்கு போயிருக்காருன்னா, அங்கே போயிட்டு என்னுடைய மனைவியை காணும், கண்டுபிடிச்சு கொடுங்க, இது வெளியே தெரிஞ்சால் ரொம்ப குடும்பத்துக்கு அவமானம் ஆயிரும். ஏன்னா இவங்க நல்ல ஒரு ரெப்புடேஷன் உள்ள ஃபேமிலி, நல்ல பணக்காரங்க ஃபேமிலினால. ஸோ இதை அன்அஃபிஷியலாக என் மனைவியை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு இவர் டேரெக்டாகவே ஏசிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அப்போ ஏசிபி இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட்டாவது வேணும், அப்போ தான் நம்ம பண்ண முடியும். பட் வெளியே நியூஸ் லீக் ஆகாத மாதிரி நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், வெளியே எந்த ஒரு எக்காரணத்தை கொண்டு நியூஸ் பேராது, ஸோ அந்த மாதிரி நான் பண்ணித்தரேன், நீங்கள் அதை ஃபார்மாலிட்டி மட்டும் நீங்கள் பார்த்து கொடுங்கன்னு சொல்லிட்டு இவருமே ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ இவங்க ஒய்ஃபை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தேடும்போது தான் அவங்க ஒய்ஃப் அந்த ஒய்ஃபோடைய அம்மா அப்பா இருக்காங்க தெரியுமா, அதாவது மனிஷோட மாமனார் மாமியார், அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. ஏதோ சின்ன சண்டை போல அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ அந்த பொண்ணையும் கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணி ஏசிபி 2 பேருமே வீட்டுக்கு அனுப்பி விட்றாரு. ஸோ இப்போ ஏசிபி என்னென்னா, 20 நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோன்னாச்சு, இவனுக்கு எப்படி இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு
ஏசிபி அதனால தான் உள்ளே வராரு. இது போக அவருக்கு பெரிய டவுட்டே அவர் மனைவி மேலே. என்னென்னா இந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி ஓடி போயிருக்கா. ஸோ அதுக்காகவே இவர் நம்மக்கிட்ட தான் வந்தார். ஸோ இவங்க 2 பேத்துக்கும் நடுவில் நிறைய பிரச்சனை வந்திருக்கலாம். அதனால கூட ஏதாவது ஒரு சம்பவம் ஆயிருக்கலாம். இந்த பொண்ணு இது காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிட்டு என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணை போய் விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொப்னாங்க. அவங்களுடைய வயசு வந்து 26. ஸோ அந்த சொப்னாவை விசாரிக்கும் போது அவங்க இருந்துட்டு கட்டான் ரைட்டாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒன்றுமே இல்லை, எனக்கே வந்து தெரியல அவர் எப்படி இறந்தாரு பண்ணாருன்னு சொல்லிட்டு, வேணா என்னோடய ஃபோன் எல்லாத்தையும் செக் பண்ணுங்கன்னு போலீஸ்காரங்க ஃபோனையும் செக் பண்ணுறாங்க. பார்த்தா ஃபோனில் ஒரு ஆதாரத்தையுமே கண்டுபிடிக்க முடியல. இப்போ தான் என்னென்னா அவர் கணவர் வந்து இறந்தார் தெரியுமா, அந்த இறந்த டைம்லேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு கழித்து இந்த பொண்ணோட தங்கச்சி கூட இந்த பொண்ணு வந்து ஃபோன் கால் பேசியிருக்காங்க. அப்பவும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ரொம்ப நேரம் 2 பேருமே ஃபோன் கால் பேசியிருக்காங்க. அப்போ போலீஸ்காரங்களுக்கு இவர் கணவர் இறந்து அரை மணி நேரம் கழிச்சு எதுக்கு இவ்வளோ நேரம் 2 பேரும் பேசணும் அப்படின்னு நோட்டி அந்த காலோட ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக செக் பண்ணும்போது தான் அது வெறும் தங்கச்சி கிட்ட பேசின கால் கிடையாது, அது ஒரு கான்ஃபரன்ஸ் கால் அப்படின்னு தெரிய வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தங்கச்சி வந்து ஒருத்தங்களை கான்ஃபரன்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு? அந்த சொப்னாங்கிறவங்களுக்கு. ஸோ அப்போ அந்த கான்ஃபரன்ஸில் இருந்த 3வது நபர் யார் அப்படின்ட்டு தான் இப்போ போலீஸ்காரங்களுக்கு கேள்வி. உடனே என்ன பண்ணுறாங்க, இவங்க தங்கச்சியும் சரி அந்த சொப்னாவையும் சரி போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது தான் ஒரு திடுக்கிடும் தகவலானது வெளியே வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செகண்ட் லைனில் இருக்கார் தெரியுமா கான்ஃபரன்ஸ் காலில், அவர் பேர் ஹர்ஷ். அவருடைய வயசு வெறும் 19. ஸோ இந்த பையன் ஹர்ஷ் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நேராக அந்த ஹர்ஷுக்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. விசாரித்த உடனே அந்த பையன் வந்து இல்லை ஆமாம் ஒன்றுமே சொல்லுங்க, எடுத்த உடனே நான் தான் மனிஷை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஒத்துக்கிட்டான். ஒத்துக்கிட்டு என்ன சொல்லியிருக்கான்னா, இந்த சொப்னாங்கிறவங்க சொன்னனால தான் நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது போக எனக்கும் சொப்னாக்கும் வந்து கள்ள தொடர்பு இருக்குது, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம். யார்? இந்த 26 வயசு உள்ள சொப்னாவும் அந்த 19 வயசு உள்ள ஹர்ஷும் வந்து லவ் பண்ணுறாங்களாம். அவங்க 2 பேருக்கும் கள்ள தொடர்பு இருக்கான், அதனால தான் வந்து கொலை பண்ணான். அது போக அந்த சொப்னா தான் கொலை பண்ண சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. இதை வந்து சொப்னா கிட்ட கேட்கும்போது சொப்னா இருந்துக்கிட்டு, நான் அந்த மாதிரிலாம் சொல்லவே கிடையாது, பட் எங்கள் 2 பேத்துக்கும் கள்ள தொடர்பு இருந்தது ஒன்று தான், பட் என் ஹஸ்பண்டை கொலை பண்ணுங்கன்னு நான் சொல்லவே கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ போலீஸ்காரங்க இது வந்து என்ன எதை நமக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த ஹர்ஷை போட்டு பயங்கரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அப்போ தான் யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கொடூர சம்பவம் அந்த மனிஷோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது மனிஷுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மனிஷ் எல்லாரும் ஃபேமிலியோட ஒரு ஏரியாவில் இருந்திருக்காங்க. அதே ஏரியாவில் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு சின்ன பையன் தான் அந்த ஹர்ஷ். அப்போது அவன் வந்து சின்ன பையனால் இந்த மனிஷோட வீட்டில் தான் அடிக்கடி இருப்பாங்க, வாழ்த்தனம் பண்ணிட்டு சுட்டித்தனம் பண்ணிட்டு இருப்பானாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு மனிஷுக்கும் சொப்னாக்கும் கல்யாணம் ஆகுது. சொப்னா இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போவுமே இந்த மனிஷோட கல்யாணத்தில் ரொம்பவுமே சின்ன பையனாக கடந்துட்டு நல்லா ஆடி பாடிட்டு இருந்த பையன் தான் அந்த ஹர்ஷ். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த ஹர்ஷோட வயசுமே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிருக்குங்க. அதிகமானதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு வந்து அந்த பக்கத்து வீட்டு சொப்னா மேலே ஒரு ஆசை வருதுங்க. ஒரு என்னதான் இருந்தாலும் பக்கத்து வீடு நம்ம ஒன்று மண்ணா இருந்திருக்கோம், ஒரு அண்ணன் தம்பியாக பழகியிருக்கோன்னு அந்த பையன் யோசிக்காமல் அவ்வளோ சின்ன வயசுலேயே அந்த சொப்னாக்கு மேலே அந்த பையன் ஆசைப்படுதாங்க. இந்த சொப்னாவை அடிக்கடி சைட் அடிக்கிறதா இருக்கட்டும், இதுக்காகவே மெனக்கிட்டு அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். சொப்னாக்குமே ஒரு கட்டத்தில் வந்து தெரிய வருது, என்னென்னா இந்த பையன் வந்து நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஆனால் சொப்னா என்ன பண்ணான்னா இது பெருசாக கண்டுக்கவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் சொப்னா வந்து இந்த ஹர்ஷோட வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்தோட்டி அவங்க அம்மா யார், அந்த ஹர்ஷோட அம்மா கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சொப்னாவை டக்குன்னு இழுத்து பெட்ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு, இந்த மாதிரி நான் உங்களை லவ் பண்ணுறேன், நம்ம 2 பேரில் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி ப்ரப்போசல் பண்ணியிருக்காங்க. யார்? இந்த பொடிப்பைய ஹர்ஷுங்க. ஸோ அதுக்கப்புறம் சொப்னா இருந்துக்கிட்டு, தம்பி இப்படிலாம் நீ பேசாத, நீ சின்ன பையன், உன் வயசு என்ன என் வயசு என்ன, ஒரு டிஃப்ரென்ஸே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, அவன் வயசுக்கும் இவங்க வயசுக்கும், உன் வயசு என்ன என் வயசு என்ன, இப்படிலாம் நீ வந்து பண்ணக்கூடாது, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்காம கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்காங்க. உடனே தள்ளி விட்டுட்டு விறுவிறுன்னு சொப்னா வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. யார்? மனிஷ் வீட்டுக்கே போயிட்டாங்க. இதை வந்து மனிஷ்கிட்ட சொல்லணுமா இல்லையா? ஆனால் சொப்னா வந்து சொல்லவே இல்லை. சரி ஏதோ சின்ன பையன் தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருப்பான்னு யோசிக்காதீங்க, அப்படி தான் கிடையாது. என்னாச்சுன்னா, இந்த
இந்த ஹர்ஷுக்கு வந்து ஐயோ நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்னு தோணி அவங்கள்ட்ட வந்து சாரி கேட்கறதுக்கு எங்கே போயிருக்கான், மனிஷோட வீட்டுக்கு போயிருக்கான். அந்த நேரத்தில் இவன் வந்து சாரியும் கேட்டிருக்கான், இந்த மாதிரி நான் பண்ணது தப்பு தான்க்கா, நான் என்னை மன்னிச்சிருங்கன்னு நோட்டி அந்த சொப்பனா இருந்துக்கிட்டு எனக்கும் உன் மேலே ஆசை உண்டு அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி இழுத்து கட்டியெல்லாம் பிடிச்சிருக்கான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, அந்த சொப்னாவுக்குமே அந்த ஹர்ஷுங்கிற பையன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியுது. ரெண்டு பேருமே பயங்கரமாக அவங்களுடைய தொடர்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த மாதிரினா, ஹர்ஷ் வந்து பிஸ்னஸ் விஷயமா கடைகளுக்கு போயிடுவான் தெரியுமா, அந்த டைமில் இந்த பையன் வீட்டுக்கு வர்றதா இருக்கட்டும், வீட்டுக்கு வந்து பயங்கரமாக ரெண்டு பேரும் உடலுறவில் ஈடுபடுறதா இருக்கட்டும், இதே சமயம் இந்த பொண்ணு வந்து பக்கத்து வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறதா இருக்கட்டும், அந்த வீட்டில் போய் உடலுறவு பண்ணுறதா இருக்கட்டும், என்னதான் இருந்தாலும் இவன் இங்கேயே வளர்ந்த பையன் பார்த்தீங்களா அந்த ஹர்ஷுங்கிறவன். ஸோ அதனால் அவங்க வீட்டில் பெருசாக எடுத்துக்கல, என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வர்ற பையன் தானே அப்படின்னு நினச்சது தான் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த பையவுள்ள வந்து அவ கூட பயங்கரமாக உடலுறவில் இருந்திருக்கா. எனக்கு என்னென்னா, அந்த 26 வயசு பொம்பளைங்க, அந்த பொம்பளைக்கும் தெரிய வேண்டாமா, யோசிச்சு பாருங்களேன். இத்தனைக்கும் நான் ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், 6 வயசில் ஒரு பொன் குழந்தை இருக்குது. யாருக்கு, அந்த மனிஷுக்கும் சொப்னாக்கும் வந்து 6 வயசில் பொன் குழந்தை இருக்குது. அது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இவன் வந்து இந்த சின்ன பைய கூட உறவு வச்சுருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க எந்த லெவலுக்கு இவ கொடூரமானவளாக இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி உடலுறவில் ஈடுபட்டுட்டே இருக்கும்போது ஒரு நாள் மனிஷ் கிட்ட பயங்கரமாக மாட்டிக்கிறாங்க. எப்படின்னா, இவங்க உடலுறவு பண்ணும்போதே மனிஷ் வந்து பார்த்துடுறாருங்க. பார்த்த உடனே அவருக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவருடைய பொண்டாட்டியோட ஃபோனை பார்க்குறாங்க. பார்த்தா நிர்வாண புகைப்படங்கள் இவன் வந்து அவருக்கு அனுப்புகிறதா இருக்கட்டும், அந்த பொம்பளை அந்த இவன் இருக்கா பாருங்க, இவன் பொண்டாட்டி, மனிஷோட பொண்டாட்டி, அவங்க வந்து அந்த ஹர்ஷுக்கு அனுப்புகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்குறாங்க. வீடியோ கால் பண்ண ஹிஸ்ட்ரிஸு, அது போக அவங்க பண்ண சேட்டு எல்லாமே பார்க்குறாங்க. இது மூலியமாக தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி ரெண்டு பேரும் கள்ள தொடர்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மனிஷ் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பொண்டாட்டி போட்டு பயங்கரமாக திட்டி சண்டை போடுறாரு. ஒன்று நான் எப்படி பார்த்துக்கிட்டேன், இப்படியே நடந்துப்பேன், நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மாணவருக்கு கெடுத்துறாத வச்சுறாருன்னு சொல்லி வான் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த ஹர்ஷுக்கிட்டேயும் போய் பயங்கரமாக வான் பண்ணுறாங்க. வான் பண்ணதுக்கு அப்புறமுமே இவருக்கு வந்து இது ஒரு சாட்டிஸ்ஃபையே ஆகலை. ஏன்னா ரெண்டு பேரோட தொடர்பு வந்து பிரேக் ஆகிற மாதிரியான ஒரு அறிகுறியே தெரியலை. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருந்தால் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அந்த ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆனொட்டி இந்த ஹர்ஷோட அப்பா இருக்கார் தெரியுமா, அவருமே பயங்கரமான பிஸ்னஸ் மேன் தான். ஸோ அவரும் வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது, சும்மா வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. இவங்களும் வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த ஹர்ஷுங்கிறவன் பணக்காரன் தானே, இதனால என்ன பண்ணுறான், ஒரு ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட் ஒன்று வாங்குறாங்க. எதுக்கிட்டனா, மனிஷோட வீட்டுக்கிட்ட. ஸோ இதனால என்ன பண்ணுறான்னா, அந்த சொப்னா இருக்கா தெரியுமா, அவள் அடிக்கடி மனிஷோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறா. ரெண்டு பேரும் அங்கே ரொம்பவுமே உடலுறவில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா, டெய்லியும் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு மனிஷ்கிட்ட சொல்லிட்டு இவன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் தகாத உறவில் ஈடுபட்டுட்டு இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவன் என்னதான் 19 வயசாக இருந்தாலும் பார்க்க வந்து பெரிய பையன் மாதிரி இருப்பானாங்க. ஸோ இதனாலேயே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள எல்லா மக்களுமே இவன் ஒரு பெரிய பையன் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அதே சமயம் இவ டெய்லி வந்துட்டு போகிறா தெரியுமா, இவளையும் அந்த ஹர்ஷையும் வந்து புருஷன் பொண்டாட்டின்னு தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள எல்லாருமே நினச்சிருக்காங்க. ஆனால் யாருக்குமே தெரியாது என்னன்னா, இவனுக்கு வெறும் 19 வயசு, அது போக ரெண்டு பேரும் கள்ளத்தொடர்பில் தான் ஈடுபடுறதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் மனிஷ்க்கு தெரிய வருதுங்க. இவன் என்னடா டெய்லி ஃப்ரெண்டை பார்க்கன்னு போகிறான்னு சொல்லிட்டு போகிறான்னு டவுட்டு பட்ட மனிஷ்க்கு வந்து தெரிஞ்சு போச்சு, இவன் வந்து இந்த மாதிரி இவன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போகிறான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு. இதனால் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. சண்டை போட்டனால இவன் இந்த சொப்னா வந்துட்டு பதிலுக்கு சண்டை போட்டுட்டு என்ன பண்ணுறான்னா, மனிஷோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே போயிட்டா. அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகணுன்ட்டு அங்கே இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் சொல்கிறான், இந்த மாதிரி என் புருஷனோட தொல்லை தாங்க முடியல அப்படி இப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் அந்த ஹர்ஷும் அந்த பொண்டாட்டியான சொப்னாவும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. என்னென்னா, அந்த ஹர்ஷ் இருந்துக்கிட்டு டக்குன்னு ஒரு கன் எடுத்து காட்டுறாங்க. ஏன்னா அவங்க அப்பா பணக்கார தானே, கொஞ்சம் பணக்கார பையக்கா அப்படி இப்படி இருக்க தானே செய்வாங்க. ஒரு கன் எடுத்து காட்டுறேன், இதை வச்சு உன் புருஷன் நான் போட்டுருவா அப்படிங்க. அப்போ இருந்துக்கிட்டு சொப்னா சொல்கிறேன், இது தேவையில்லாத வேலை, இப்படி நீ பண்ணாத, கொஞ்ச நாளில் நானே டைவர்ஸ் வாங்கிடுறேன். ஏன்னு வையன், நீ கொலை பண்ணனா நம்ம கண்டிப்பாக ஜெயிலுக்கு போகிறோம், நம்ம எப்படியா இருந்தாலும் மாட்டிப்போம், நம்ம லைஃப் போயிடும். நான் எப்படியாவது அவங்க கூட சேர்ந்து சண்டை போட்டு டைவர்ஸ் வாங்கிட்டேன். அவர் அப்பா திலீப் இருக்கார் பார், அவர் நல்ல பிஸ்னஸ் மேனு. ஸோ அவருடைய சொத்து ஃபுல்லாக, அவருடைய கம்பெனி சொத்து எல்லாமே மனிஷ்க்கு தான் வரும்.
இதுக்கப்புறம் நம்ம அவன்கிட்ட இருந்து காம்போசிஷனாக சில சொத்துக்களை வாங்கிடலாம், கொஞ்சம் பணம் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறான். ஆனால் ஹரிஷ் இருந்துட்டு சொல்கிறான், என்னோட அப்பாவே பணக்காரர் தானே, நமக்கு எதுக்கு அந்த பணம்லாம் தேவை அப்படிங்கிறான். ஆனாலும் அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு சொல்லுது, இல்லை நமக்குன்னு பணம் வேணும், அவன்கிட்ட இருந்து பணம் வாங்கியே ஆகணும், ஸோ டைவர்ஸ் வாங்கிட்டு வர்றது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா மனிஷ்க்கு வந்து பயங்கரமாக கோவம் வருது. இவன் வந்து என்னடா நம்ம சொல்கிறதுக்கே சரிப்பட்டு வரமாட்டிக்கால அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொப்னா இருக்கா தெரியுமா, இவன் கூட உடலுறவு வச்சுக்கிட்டு டேரெக்டாக அவளுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறான். அம்மா அப்பா வீட்டுக்கு போனவாட்டி இவன் வந்து சண்டை போட்டு அம்மா அப்பா வீட்டுக்கு தான் போயிருக்காங்களோன்னு நினச்சிட்டு ஃபோன் அடிக்கான். இவ போயிட்டு சொல்லிட்டா, இந்த மாதிரி அம்மா அப்பா கிட்ட வந்து நான் வந்திருக்கேன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டான். ஸோ அதனால தான் அம்மா அப்பா வீட்டுக்கும் போல, இவன் எங்கேயோ போயிருக்கான்னு நினச்சி பயந்துக்கிட்டு தான் ஏசிபி கிட்ட 20 நாளைக்கு முன்னாடி வந்து மனிஷ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் தான் ஏசிபியும் கண்டுபிடிச்சிருக்காரு, இந்த மாதிரி அப்பா அம்மா வீட்டில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு நல்லது சொல்லி நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியும் வச்சுட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய தொடர்பானது ரொம்பவுமே அதிகமாக இருக்குங்க. அடிக்கடி அதாவது என்னென்னா, மனிஷுக்கு தெரிஞ்சே இந்த பொம்பளை வந்து அந்த ஹர்ஷுங்கிற சின்ன பையன் கூட போயிருக்கா, அடிக்கடி போயிருக்கா. ஸோ இதனால மனுஷுக்கு என்ன பண்ணனே தெரில, ரொம்ப பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறான், ஸோ இதனால அந்த ஹர்ஷுங்கிற பையனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கோவம் அதிகமாகிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி மனிஷுக்கு ஃபோன் அடிச்சிருக்கான். அடிச்சுட்டு, இந்த மாதிரி அண்ணே நான் உங்களை வந்து பார்க்கணும், உங்களை பார்த்து கொஞ்சம் நேரம் நம்ம பேசணும், இதை வந்து நம்ம பேசி தீர்த்துட்டோன்னா இனிமேல் நான் உங்கள் பொண்டாட்டி வழி பக்கமே வரமாட்டேன், சொப்னாக்கா கிட்டே வரமாட்டேன்னு சொல்லியிருக்கான். ஸோ இதனால என்ன ஆகுது, மனிஷ் வந்து கார் எடுத்துகிட்டு அவனை பிக்கப் பண்ணியிருக்கான். இவன் வந்து பின்னாடி ஏறி உட்காந்துருக்கான். பின்னாடி ஏறி உட்காந்து கன் எடுத்து 3 இடத்துல, அதாவது பின்மண்டை நெத்தி போட்டு இருக்கு பாருங்க, பின்மண்டையில் அந்த பின்மண்டை சீட்டு வழியாக ஒரு புல்லட்டு, வேற செஸ்ட்டு ஷோல்டர் அந்த மாதிரி இடத்துல 2 புல்லட் இறக்கி மொத்தம் 3 புல்லட் இறக்கி அவனை சம்பவ இடத்துல சாவடிச்சிருக்கான். அடிச்சுட்டு என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த ஹர்ஷோட அப்பா கம்பெனி, அதாவது அந்த ஹர்ஷோட பிஸ்னஸில் வேலை பார்க்குற அமித்துங்கிற ஒருத்தனை வந்து கூப்பிட்டுருக்கான். எப்படின்னா, டீசல் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கான். அவனும் டீசல் வாங்கிட்டு வந்திருக்கான். 2 பேரும் சேர்ந்து எரிச்சிருக்காங்க அந்த பணத்தை. எரிச்சுட்டு அந்த இடத்துல கைரேகை வரக்கூடாது அது இதுன்னு சொல்லி தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டு போயிருக்காங்க. கடைசியில் பார்த்தா இவங்க எரிச்சது அந்த இடம் ஆல்ரெடி கூலிங்காக தான் இருக்குது. ஸோ அதுலேயே பாதி அணைஞ்சிருக்கு. அது போக இவங்க கைரேகை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தண்ணியை ஊற்றுனாங்க பார்த்தீங்களா, அதுலேயும் பாதி அணைஞ்சிருக்கு. போலீஸ்காரங்க வரும்போது அரை பணம் எரிஞ்சு அரை பணம் அப்படியே இருந்தது தெரிஞ்சு போச்சு. ஸோ கன்னால் சுட்டது எல்லாத்தையுமே அட்டாப்சியில் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கொலைகேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இந்த மாதிரி மொத்த விவரமும் தெரிஞ்சு போச்சு. அந்த மனுஷன் அந்த சொப்னாவும் பயங்கரமாக மாட்டிக்கிட்டாங்க. இந்த இடத்துல யோசிச்சு பாருங்களேன், அந்த சொப்னாங்கிறவ இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் ஒரு தப்பான இன்டென்ஷனில் வாரான்னு ஒட்டி அவள் உடனே அவள் கணவர்கிட்ட போய் சொல்லியிருக்கலாம். ஏன்னா 6 வயசில் ஒரு பொன் குழந்தை கூட அவளுக்கு இருக்குது. அப்போ பாருங்கள், இவன் வந்து அது போக அவங்க குடும்பமே அந்த ஏரியாவில் வந்து பெரிய குடும்பம், பொலிட்டீஷியன் லெவலில் சப்போர்ட் உண்டு, பிஸ்னஸ்மேன் குடும்பம், பணத்துக்கு பஞ்சமே இல்லை. அந்த மனுஷங்கிறவன் இந்த பொண்ணு கேட்குறது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. கார் வாங்கி கொடுத்துருக்கான், பேங்க் பேலன்ஸில் அவ்வளோ பணம் போட்டு வச்சுருக்கான், என்னன்னாலும் செலவு பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கான். நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்கான், மேக்கப் எங்கேனாலும் போட்டுட்டு போய் எந்த மாதிரினாலும் காஸ்டியூம் போட்டுன்னு சொல்லி அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் மிஸ்யூஸ் பண்ணி ஒரு பக்கத்து வீட்டுக்கார பையன் கூட தகாத உறவில் ஈடுபட்டு அவள் வாழ்க்கையவே அழிச்சிட்டான். அந்த மனுஷங்கிறவன் வாழ்க்கையே அழிச்சிட்டான், அவனை கொண்டுட்டான். கடைசியில் இப்போ இந்த 6 வயசு குழந்தை பாவம் தானே, இப்போ அதை யார் பார்த்துப்பா, யோசிச்சு பாருங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, போலீஸ்காரங்க வந்து இவங்க எல்லாரையும் வந்து சரண்டர் பண்ணிட்டாங்க கோர்ட்டில். அதுக்கப்புறம் அந்த அமித்துங்கிற ஒருத்தன் இருக்கான் பாருங்க, வெறும் டீசல் வாங்கி கொடுத்தான் பாருங்க, தண்ணி கேன் போட வரேன் சார் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டீசலை கொடுத்துட்டு போனவனுக்கும் சேர்த்து ஆயுள் தண்டனை போச்சா. வெறும் உதவி பண்ண வந்தான் பாருங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு தப்பு பண்ணி உதவின்னு கேட்டால் கூட போயிடாதீங்க தயவு செஞ்சு. டீசல் வாங்கி கொடுத்தவொடனே இப்போ ஆயுள் தண்டனையில் இருக்கான். 3 பேருக்கும் கடைசியில் ஆயுள் தண்டனை கொடுத்து இப்போ 3 பேரும் ஜெயிலில் இருக்காங்க. இதுதான் இந்த சம்பவம். இப்போ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்க. ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் மேலே தப்பு இருக்குது, இவங்களுக்குலாம் என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிடுங்க. நானும் வந்து என்னுடைய கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா நான் எடிட் பண்ணும்போது கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லி விட்றேன், ஓகேவா? ஸோ இன்னொரு சம்பவத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.